பேராற்றல் வாய்ந்த களப்பணியாளர்கள் அனைவருக்கும் ஆயுள் காப்பீட்டுக் கழகம் ஈரோடு வடக்கு கிளையின் நிர்வாக அதிகாரி கே முருகபூபதியின் பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த சண்டே நியூஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சியின் மூலமாக வாரந்தோறும் உங்களோடு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு தலைப்பா நாம் எடுத்துக்கிட்டது தொப்புள் கொடி உறவு அப்படிங்கிற தலைப்பில் நாம் பேசலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு தொப்புள் கொடி உறவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா விரிவாக்கப்பட்ட தொப்புள் கொடி உறவு நீடிக்குது. இப்போ தாயினுடைய கருவறையிலிருந்து நாம் வெளியில் வந்தப்ப இருந்த தொப்புள் கொடி காட்டிலும் இன்னைக்கு அதே மாதிரியான குடும்ப உறவுகளை பராமரிக்கிறதுக்கு குடும்ப உறுப்பினர்கள் ஒரு விரிவாக்கப்பட்ட தொப்புள் கொடி உறவாக நீடிக்குது. எதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு எல்லாம் தெரியும், இன்னைக்கு நவீனமான யுகத்தில் நம்முடைய கைபேசிகள் ஒருவரோடு ஒருவரை இணைப்பதற்கு பெரிய தொப்புள் கொடி உறவாக இருக்குது. உதாரணமாக நம்முடைய குழந்தைகளோ கணவன் மனைவி இந்த மாதிரியான மிக நெருங்கிய ரத்த சம்பந்த உறவுகள் அத்தனையும் தினந்தோறும் எங்கெங்கே போகிறாங்க வர்றாங்க, எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க, சாப்பிட்டாங்களா தூங்குனாங்களா, அவங்களுக்கு என்னென்ன மாதிரி சிரமங்கள் இருக்குது, பயணங்களில் போய் சேர்ந்தாங்களா, எத்தனை மணிக்கு போய் சேர்ந்தாங்க, இந்த மாதிரியான உறவுகளை பராமரிப்பதற்கு, அதுவும் தாயும் மகளுக்குமான உறவுகளை பராமரிக்கிறதுக்கு அதுக்கு எவ்வளோ தொலைதூரத்தில் கட்டி கொடுத்துருந்தாலும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறதுக்கு இந்த தொலைபேசிகள் தான் மிகுந்த காரண காரியங்களாக இருக்குங்க. அதோட நீங்கள் நல்லா உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இன்றைய விமான போக்குவரத்துக்கு அத்தனை உயிர்களை பாதுகாத்து பக்குவமாக தரை இறக்குவதற்கு அடிப்படையான விஷயம் இந்த தொப்புள் கொடி உறவான தொலைத்தொடர்பு கருவிகளும் இணைப்பும் ஒரு வினாடி கூட துண்டிக்கப்படாமல் இருந்தால் மட்டும்தான் அவங்கள முறையாக தரையிறக்கி கொண்டு வர முடியும். அப்போ அவ்வளவு அற்புதமான இந்த தொப்புள் கொடி உறவை பாலிசிதாரர்களுக்கும் எல்ஐசிக்கும் இணைப்பதற்கு மிக துரிதமாக துல்லியமாக சேவைகளை ஆற்றுவதற்கு நமக்கு இருக்கிற ஒரே தொப்புள் கொடி உறவுங்க பாலிசிதாருடைய அலைபேசி எண்கள் நமக்கு கட்டாயம் பதிவு செஞ்சிருக்கணும். அப்போ அந்த பாலிசிதாருக்கு நம்ம பாலிசியை அறிமுகப்படுத்தி கொடுத்து அவர் தொடர்ந்து பணங்கள் செலுத்த வைக்கிறது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அவரை நம்ம எல்ஐசியோட இணைத்து வைப்பதற்கு எல்ஐசியுடைய அனைத்து சேவைகளும் நமக்கு பெரிய சிரமம் இல்லாமல் எல்ஐசியை செய்து கொள்வதற்கு ஒரு தங்கச்சுரங்கமாக இருக்கிறது இந்த தொப்புள் கொடி உறவுங்க. அப்போ நம்முடைய பணி என்பது எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய முகவாண்மையில் இருக்கக்கூடிய அத்தனை பாலிசிதாரர்களுக்கும் இந்த தொப்புள் கொடி உறவு ஏதேனும் சுணக்கம் ஏற்பட்டிருந்தால் அதை நாம் புதுப்பித்து மிகச் செம்மையாக கொண்டு சேர்க்கணும். அப்போ என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, இதன் மூலமாக என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா, காப்பி பேஸ்ட் ஒர்க்கை இன்னைக்கு உலகமே என்ன சொல்லுது, அது ஏஐ மூலமாக செஞ்சுக்கலாம். ஒரே வேலையை திரும்ப திரும்ப நீங்கள் செய்ய வேண்டியதில்லை, அது ஏஐ மூலமாக செஞ்சுக்கலாங்கிறது தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கான்செப்டுங்க. அப்போ அந்த அடிப்படையில் இந்த அலைபேசி எண்களை நீங்கள் எல்ஐசியில் பதிவு செய்து விட்டால் ஒவ்வொரு பாலிசிதாரருக்கும் செய்து கொண்டாங்கன்னா நீங்கள் கிரியேட்டிவ் ஒர்க்குக்கும் மாறிடலாம். முகவ நண்பர்கள் களப்பணியாளர்கள் திரும்ப திரும்ப ஒரே வேலை செய்ய வேண்டியதில்லை. அதாவது அந்த பாலிசி எல்ஐசியை கவனிச்சுக்கும், என்னென்னலாம் சேவைகள் இருக்கோ அத்தனையும் அவங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் எஸ்எம்எஸ் மூலமாகவும் மின்னஞ்சல் மூலமாகவும் இன்னும் வரக்கூடிய என்னென்ன வடிவங்களில் செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, செய்வாங்க. அப்போ என்ன வேலை நமக்கு என்ன, இந்த ஒரு சின்ன வேலையை முடிச்சுட்டு வச்சுக்கோங்க, அடுத்த வேலையை நாம் பார்க்கலாம் இல்லையா? புதிய பாலிசிதாரர்களை பார்க்கலாம், அவங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்து திருமண நாள் வாழ்த்து விஷயங்களுக்கு நீங்கள் போய் பேசிக்கிட்டு வரலாம். அப்போ நமக்கு என்னவா மாறின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக மாறி அவருடைய நலனில் அக்கறை செலுத்தக்கூடிய நபராக மாறிடுவோம். இப்போ நாம் அதை விட்டுட்டு நாம் ஏதாச்சும் போய் தொடர்ந்து இப்போ அவங்களுடைய சேவைகளுக்காக நம்ம 3 மாதங்களுக்கு ஒரு முறையோ 6 மாதங்களுக்கு ஒரு முறையோ பணம் வாங்குவதற்கு மட்டும் போனோம்னா அதுக்கு மீனிங் வேறு மாதிரி ஆயிரும். அது இல்லாமல் நாம்
பணம் வாங்குறது கொடுக்குறதெல்லாம் வந்து எல்ஐசியை பார்த்துக்கும், அவங்களே ஆன்லைனில் கட்டக்கூட மாற்று ஏற்பாடு பண்ணிக்கலாம். ஆனால் நம்முடைய உறவுகளையும் நட்புகளையும் பராமரிக்கிறதுக்கு, உறவுகளை மேம்படுத்திக்கிறதுக்கு நம்ம வந்து அந்த குடும்பத்தோட பல்வேறு விதங்களில் குடும்பத்தில் ஒருத்தராக மாறி இயங்கினோம்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதற்கு நம்ம களப்பணியாளர்கள் ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய வேலை, அவங்கவுங்களுடைய பாலிசியோட எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி. இப்போ நம்ம வந்துங்க கடந்த 2 ஆண்டுகளாக வந்து அலைபேசி எண்களும், மின்னஞ்சல், வங்கியினுடைய விவரங்கள் இதையெல்லாம் வந்துங்க முன்மொழிவு சமயத்திலேயே கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. ஆச்சுங்களா? இப்போ இதில் நீங்கள் இப்படி எடுத்துங்க, புதுசாக பாலிசி கொடுத்தா இதெல்லாம் கட்டாயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய பழைய பாலிசிகளையும் நமக்கு நாமே கட்டாயம்னு வச்சுக்கலாம்ல. வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி எடுத்துக்கலாம். வர்ற மார்ச்சுக்குள்ள நம்முடைய எல்லா பாலிசிகளுக்கும் நெஃப்ட் நாம இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும். அது எப்போ மெச்சூரிட்டி ஆனாலும் பரவாயில்ல, இன்னும் 10 வருஷம் கழிச்சு ஆனாலும் கவலைப்பட வேண்டாம். நம்முடைய அத்தனை பாலிசிகளுக்கும் நெஃப்ட்டை நம்ம கிரியேட் பண்ணிடலாம். அலைபேசி எண்களில் சரியா இருக்குதான்னு உறுதிப்படுத்தலாம். அப்புறம் மின்னஞ்சல் முகவரிகளை நாம் வந்து கொண்டு வந்து சேர்க்கலாம். அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்துக்கலாம். இதற்காக நீங்க பெரிய சிரமப்பட வேண்டாம். முக நண்பர்கள் ஒரு 100 போஸ்ட் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. அனைத்திலும் எல்ஐசியினுடைய சீல் போட்டுருங்க. எல்ஐசி அலுவலக சீல் போட்டுருங்க. முகவரி டூ அட்ரஸ் இருக்கு இல்லையா, அதுல எல்ஐசியினுடைய 2 அட்ரஸ் குத்தி வச்சிருங்க. பார்க்கக்கூடிய சந்திக்கக்கூடிய உங்களுடைய பாலிசியர் அத்தனை பேர்த்துக்கும் ஒரு கார்டு கொடுத்துருங்க. உங்களுடைய பாலிசி எண்ணையும் பேரு இதெல்லாம் எழுதிட்டு, உங்களுடைய ஆதார் கார்டு இருக்கிற மாதிரியான செல் நம்பரை இதில் எழுதி கையெழுத்து போட்டு மின்னஞ்சல் மற்றும் நெஃப்ட் விவரங்கள் படிமெல்லாம் கூட கொடுக்கலாம். அப்புறம் கொடுத்துட்டோம்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அது நம்ம எல்ஐசி அலுவலகத்துக்கு வந்துடும். அவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவைப்பட்டால் அவங்களே கூப்பிட்டு கேஒய்சி வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்ததுன்னா பாலிசியாரை நம்ம கூப்பிட்டுக்க முடியும். ஒரு சின்ன தொடர்பை நம்ம ஏற்படுத்தி விட்டால் போதும், மற்ற விஷயங்களை நம்ம அலுவலகங்களையும் கூட பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நாம தொப்புள்குடி உறவை எந்த அளவுக்கு மேம்படுத்தி மிகச்சிறப்பாக்கி வைக்கிறோமோ அது வரைக்கும் நமக்கு விளிம்புநிலை மக்களுக்கும் கடைக்கோடி மக்களுக்கும் நமது சேவையை செய்து வர மிகுந்த உதவியாக இருக்கும். தங்களது மேலான ஒத்துழைப்பிற்காக கே. முருகபூபதி. நன்றி, வணக்கம்.